வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோஹி. ஸோ நேற்று ஒரு படம் பார்த்தேன். அந்த படம் பார்த்துட்டு ஒரு மாதிரி மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன். நீங்கள் தமிழில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ், தேசிங் ராஜா 2. ஸோ இந்த படத்தை இயக்கியிருக்காரு எழில் அவர்கள். இந்த படத்தை லீட் பண்ணியிருக்காங்க விமல், அப்புறம் வந்து ஜனநாதன் அப்படின்றவர், அப்புறம் வந்து புகழ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் வந்து பார்க்கும்போது இந்த ட்ரைலரே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இல்லை, இம்பேக்டே இல்லை. ஆனால் எனக்கு இந்த ட்ரைலரில் வந்து ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு. அது எனக்கு ரொம்ப ஹைலைட்டாக இருந்தது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் என்ன போட்டிருந்தாருன்னா, நான் சிரிக்காமல் பார்த்த ஒரு காமெடி ட்ரெய்லர்னால் அது இந்த தேசிங் ராஜா 2 தான் அப்படின்னாரு. சரி, இதுதான் சரி, ட்ரெய்லர் தானே, பெருசாக சிரிப்பு வரல, ஓகே அப்படின்னு பார்க்கலாம். சரி, படம் போய் பார்த்தா படமே அப்படி தான் இருந்தது. நான் சிரிக்காமல் பார்த்த ஒரு படம்னா, ஒரு காமெடி படம்னா இந்த தேசிங் ராஜா 2ன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ரிவ்யூ இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் அ ரோஸ்ட், இட்ஸ் அ ரேண்ட்டு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நான் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன். இப்படியும் ஒரு படம் எடுக்க முடியுமா? ஒருத்தவனை வந்து நம்மளை ஒரு ஆடியன்ஸை நம்ம ஒரு படத்தை நம்பி போகிறோம், அந்த ஆடியன்ஸை வந்து நம்ம எதிர்பார்க்காத மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுவாங்கள்ல, அது இந்த படத்தில் நடந்துச்சு. அதை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ என் ரேண்ட்டை கேளுங்க நண்பா அண்ட் நண்பீஸ். சரி, ரேண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வாங்க நாம ரிவ்யூக்கு போகலாம், ரேண்ட்டுக்கு போகலாம். ஸோ தேசிங் ராஜா 2 இந்த படத்தினுடைய கதை சுருக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் வந்து ஒரு பிளாட் இருந்தால் பரவாயில்ல, நிறைய சப்ளாட்ஸ் இருக்குது. நம்ம கதைன்னு இதை நினச்சி போனால் இதில் 1000 கதை சொல்கிறாங்க. சரி, எந்த கதை ஃபாலோ பண்ணலாம் பார்த்தா அது கதையாகவே இல்லை. உங்களுக்கு குழப்பமாக இருக்கா? இதே குழப்பம் தான் எனக்கு படம் பார்க்கும்போது இருந்து. நாம் ஃபஸ்ட்டு ஒரு கதை கொடுத்தோம். அதாவது புகழ் ஒரு லேடி இன்ஸ்பெக்டர், இவர் விமல் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர். 2 ஏரியாவுக்கும் இன்ஸ்பெக்டர் பிரச்சனை சண்டை வருது. அதனால் யார் கெத்துன்ற காட்டுற மாதிரி தான் நான் அப்படி நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு ஒரு டெரர் அட்டாக் மாதிரி காட்டுறாங்க. திடீர்னு பார்த்தா விமலுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கார், அவர் வந்து ஒருத்தர் கொலை பண்ணுறாருல, அவர் தேடுற முயற்சியில் காட்டுறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரவுடியை போட்டு தள்ளிட்டேன்றாங்க. அந்த ரவுடியோட தலையை தேடுறாங்க. ஸோ இது மாதிரி நிறைய ஏகப்பட்ட பிளாட்ஸ் போகுது. அதாவது நம்ம கிறிஸ்டோபர் நோலன் கூட இந்தளவு யோசிக்க மாட்டார், இவ்வளோ சப்ளாட்ஸு. ஆனால் எழில் வந்து அவ்வளோ சப்ளாட்ஸ் யோசிச்சிருக்காரு. அதுதான், இது கதைலாம் இல்லை, கதையே இல்லை, படமே இல்லை ஃபஸ்ட்டு, அதை அப்படி சொல்லிக்கலாம். ஸோ இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு பேசும்போது, பாசிட்டிவ்லாம் இந்த படத்தில் சுத்தமாகவே இல்லை. நான் கிளியராக இப்போயே சொல்லிக்கிறேன். ஸோ இந்த படத்தில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த படத்தில் வந்து நான் ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து லெட்டர் மாதிரி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ நெகட்டிவ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை ஏன் தேசிங் ராஜா 2ன்னு சொல்லணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இந்த தேசிங் ராஜா 2 டைட்டிலுக்கும் படத்துக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லை. இது ஒரு ஸ்கேமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா தேசிங் ராஜா அப்படின்றது ஒரு ஹிட்டான படம். அதுக்கு காரணம் பரோட்டா சூரி, அப்புறம் அந்த அவங்களுடைய காமெடி ஆக்டர்ஸு, அப்புறம் வந்து விமலும் ஒரு ரீசன் கூட சொல்லலாம். ஸோ அதனால் அந்த படம் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஹிட்டான அந்த டைட்டில் எடுத்துகிட்டு இதில் வச்சா படம் ஓடிடணும் அப்படின்னு அவங்க நினச்சாங்க பார்த்தீங்களா? நினச்சி நம்மளை வர வச்சாங்க பார்த்தீங்களா? அதுவே ஒரு பெரிய ஸ்கேம் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இது சுத்தமாகவே சம்மந்தமே இல்லாத ஒரு படத்துக்கு டைட்டில். சரி, டைட்டில் தான் சம்மந்தமெல்லாம் இருக்குது, படம் ஏதாச்சும் போகும்னு பார்த்தா படம் ஆரம்பிக்கும் போதே தெரிஞ்சு போச்சு இந்த படம் வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி. படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே நம்மளால் உட்கார முடியல. இழுக்கிறாங்க, எங்கெங்கேயும் இழுக்கிறாங்க, கண்ணா பின்னான்னு போகுது, ஏகப்பட்ட சப்ளாட்ஸ் போகுது, ஏகப்பட்ட விஷயங்கள் போகுது. படம் ஃபுல்லாக கொசன்னு பேசுகிறாங்க. ஆனால் பேசுகிறாங்க, என்ன பேசுகிறாங்கன்னு தெரியல. சரி, கொசன்னு பேசுகிறாங்க பார்த்தா கொசன்னு காமெடி பண்ணுறாங்க அப்படின்ற பேரில் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது எதுவுமே காமெடியாகவே கன்வெர்ட் ஆகலை. அதாவது ஹோல் தேட்டரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி படத்துக்கு போய் உட்காந்து ஃப்ரம் த ஸ்டார்ட் டு எண்டு வரைக்குமே சிரிக்காமல் பார்த்தாங்கன்னா அது இந்த படமாக தான் இருக்கும். ஒரே ஒரு சீன் மட்டும் தான் எனக்கு என்ன அறியாமல் கொஞ்சம் சிரித்தேன். மதுரை முத்து வந்து ஒரு கவுண்டர் போடுவாங்க, அங்கே பாருங்கள் சிக்னல் போட்டிருக்காங்க அப்படின்னா, எது சைதாப்பேட்டை சிக்னலா அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலி இந்த படத்துக்கு ஸ்கிரிப்ட் எனக்கு தெரிஞ்சு விஜய் டிவிலேருந்து யாரும் எழுதிருப்பாங்க நினைக்கிறேன். அதனால தான் பெருசாக காமெடி ஒர்க் அவுட் ஆகலை. விஜய் டிவி கண்டென்ட் கூட பார்த்துட்டு போயிடலாம். ஆனால் இந்த படத்தை என்னால் சுத்தமாக பார்க்க முடியல. சரி, காமெடி தான் இல்லை. சரி, மற்றவங்களாம் எப்படி பண்ணியிருக்காங்க பார்த்தா விமல் வந்து போலீஸ்னு சொல்கிறாங்க. ஆனால் விமல் வந்து எந்த ஒரு சீன்லையுமே போலீஸாகவே ஐடென்டிஃபை பண்ண முடியாத லெவலுக்கு ஒரு போலீஸ் இருக்காரு. அவருக்கு தாடி வச்சுருக்காரு, ஃபங்கு வச்சுருக்காரு, ஒரு ட்ரெஸ்ஸிங் பெருசாக நீட்டாக இல்லை. படத்தில் மேக்ஸிமம் வந்து தொப்பி கூட போட மாட்டார், ஒரே ஒரு சீனுக்கு பேருக்குன்னு போடுறாரு. அவர் போலீஸாக கன்சிடர் பண்ண முடியாது. புகழ் எதுக்கு இந்த படத்தில் வந்து லேடி கேட்ட போகணும், லேடி வாய்ஸ் பேசணும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்க தோணுது. இதுக்கு அது தேவையே இல்லையே. ஒரு ஆப்போசிட்டில் ஒரு இன்ஸ்பெக்டர், இவங்க 2 பேரும் கிளாஷ் அப்படின்னு காட்டுறதுக்கு இதுக்கு போலீஸ் இது மாதிரி பண்ணணும். அதுமாதிரி விஜய் டிவி ஸ்டார்ஸ் நிறைய பேர் வராங்க. எனக்கு என்னமோ விஜய் டிவி க்ரூ வந்து இதில் இன்வால்வ் ஆகிருக்காங்களா தெரியல. அதனால தான் பெருசாக காமெடி ஒர்க் அவுட் ஆகலை. அவங்க வந்து ஷோக்கு சூப்பராக எழுதுவாங்க, ஆனால் இதுக்கு பெருசாக எழுதலை. அப்படி தான் ஃபீல் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு எனக்கு வந்து இந்த படம் பார்த்து முடிச்சு, ஏன்டா எதுக்கு இந்த படத்தில் நான் பார்க்கணும், எதுக்கு நான் இவ்வளோ ஒரு ஃபஸ்ட் ஹாஃப்லேயே எனக்கு தோணுச்சு, இதுக்கு மேலே நம்ம எந்திரிச்சு போயிடலாம், படம் ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, இதுக்கு மேலேயும் இருக்காது அப்படின்னு. சரி, ஒரு மரபு இருக்குது, ஒரு படத்தை ஆரம்பிச்சிட்டோன்னா முடிச்சுட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி. ஆனால் அவ்வளோ கட்டுப்பாடாக இருந்தேன் எனக்கு. கிளைமேக்ஸ் அந்த டைட்டில், அதாவது இந்த எண்டு கார்டு போட்ட செகண்டில் வெளியே வந்தேன், அந்த மாதிரி இருந்தது இந்த படம்.
ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகலை. இந்த படத்தில் எதுவுமே ஒர்க் அவுட் இல்லை. கண்ணாபிரான ஆளுங்க வந்துக்கிட்டே இருக்காங்க. படத்தில் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் உள்ள இன்வால்வ் ஆகிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த கேரக்டர்ஸ் யாருமே நமக்கு மனசில் நிற்கலை. அவங்க யாருன்னு தெரியல. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் ஃபுல்லாகவே நிறைய மைண்ட் வாஷில் பேசிகிட்டு இருக்காங்க. நம்மளுக்கும் அதே மாதிரி தான் தோணுது. ஏன்டா இந்த படத்துக்கு நம்ம ஏன்டா இப்படி வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்பி பார்க்குறேன். எல்லாருமே மைண்ட் வாஷில் தான் இருக்காங்கன்னு தெரியுது. ஏன்னா எல்லாம் ஃப்ளாட்டாக அப்படியே ஸ்க்ரீனை மட்டும் பார்த்துட்டு இருக்காங்க. பெருசாக எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாமல் போயிட்டுருக்கு. எனக்கு ஒரு வேண்டுகோள் என்னென்னா, எழில் அவர்களுக்கு, சார் உங்களுக்கு வந்து நல்ல படம் எடுக்க தெரியும், நல்ல படம் எடுத்திருக்கீங்க. இதுக்கு முன்னாடி தேசிங்க ராஜா, அப்புறம் வந்து வேலங்கண்டா வந்து விளக்காரன், அப்புறம் வந்து நிறைய படங்கள் உங்களுடைய ப்ரீவியஸ் படங்கள்லாம் இருக்குது, நல்ல படம் எடுக்கிறாள் தான். ஆனால் நீங்கள் ஏன் இப்படி எடுத்தீங்கன்றது தான் எனக்கு கொஸ்டின். நீங்கள் ஏன் இதுக்கு தேசிங்க ராஜா 2ன்னு வச்சிங்கன்றீங்க பார்த்தீங்களா, அதுவும் ஒரு கொஸ்டின். அதுக்கப்புறம் வித்யாசாகர் சார், நீங்கள் ஒரு லெஜெண்ட். உங்களோட லெகசியை வந்து தயவு செஞ்சு இந்த மாதிரியான படங்களுக்கு பண்ணாதீங்க. இதில் நீங்கள் தான் மியூசிக் போட்டிங்களான்ற மாதிரி இருக்குது எனக்கு. ஏன்னா மியூசிக்கே இந்த படத்தில் சுத்தமாக ஆப்டே ஆகலை. பாட்டு சம்மந்தமே இல்லாமல் இருக்குது, மியூசிக் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது, காஸ்டிங் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. படத்தில் எதுவுமே சம்மந்தம் இல்லாமல் தான் இருக்குது. அது ஒரு பக்கம். ஸோ உங்களோட லெகசியை நீங்கள் காப்பாற்றிக்கோங்க, இந்த மாதிரி படங்களுக்கு பண்ணாதீங்க. அடுத்து விமலும் பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான நடிகர். நல்ல நல்ல படங்களை நடித்தவர். மிக முக்கியமாக இந்த மாதிரியான, அதாவது மனிதநேயத்தை பேசக்கூடிய ஒரு சில படங்களும் காமெடி படங்களும் நல்லாவே பண்ணியிருக்காரு. பட் இந்த மாதிரி படத்தை எடுத்து நடிக்காதீங்க. ஏன்னா உங்களுடைய அந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது இந்த படத்தில் எனக்கு ஒரு ஃபுல்ஃபில்லாகவே இல்லை. நம்ம ஒரு சில பேர் விமல் படம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி பார்ப்பாங்களா, அந்த மாதிரி பார்த்த காலம் உண்டு. ஆனால் இப்போ அது இல்லை. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் ஒரு கம்பேக் கொடுத்தாகணுன்றது என்னோடய கோரிக்கை. அதுக்கப்புறம் புகழ் இல்லை மற்ற கேரக்டர்ஸ் தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்து செலக்ட் பண்ணி நடிங்க. இது வந்து உங்களுக்கான படம் இல்லை. ஏன்னா உங்களோட கரியர் தான் முக்கியம். ஸோ செலக்டிவாக நடிங்கன்றது தான் என்னோடய வேண்டுகோள். ஸோ ஹோல்சம்மாக வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு உண்மையாகவே ஒரு ரேண்ட்டை தாண்டி ஒரு விஷயம். இந்த படம் ஒரு மாதிரி மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்க. ஏன்டா இப்படி நம்ம ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம், நான் என்னால் வெளியே போக முடியல, வெளியே போனால் மற்றவங்க கேட்பாங்க, இந்த மைக்கு நோட்டிட்டு எல்லாம் ரெடியாக இருக்காங்க, உள்ளே இருந்தால் படம் பார்க்குற முடியல. ஸோ அவ்வளோ பிரச்சனைகளில் தான் இந்த படம் பார்க்குற மாதிரி இருந்தது. சிம்பிளாக சொல்கிறேன், இது ஒரு படமாகவே என்னால் கன்சிடர் பண்ண முடியல. இந்த வருஷத்தில் ரிலீஸ் ஆன ஒரு ஒஸ்ட்டு படம்னா அது இந்த படம் தான் நான் சொல்லுவேன். ஸோ இதுக்கு மேலே இதுதான் என் ரிவ்யூ, இதுதான் ரேண்ட்டு. இதுக்கு நம்ம வந்து மார்க் இருக்கலாம் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ மார்க் அப்படி முடிச்சிங்கன்னா ஒரு ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிக்கலாம், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ்க்கும் மூவி ரெக்கமெண்டேஷனுக்கும் நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.